வணிகமயமான சூழலில் தான் நாம் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறோம். கல்வி வணிகமயமாகிவிட்டது, மருத்துவம் வணிகமயமானது, குடிநீர் வணிகமயமாகிவிட்டது. இப்படி எல்லாமே வணிகமயமாகிவிட்ட சூழலில் தான் நாம் பணி செய்து கொண்டிருக்கிறோம். இந்த தொழிலாளர்கள் ஏற்கனவே பெற்று வந்த உரிமைகளை தற்காத்துக் கொள்வதற்கும் புதிய உரிமைகளை பெறுவதற்கும் CITU முன்னாடி நின்று களமாடி கொண்டிருக்கிறது. நம்மளுடைய சக்திக்கு மேற்பட்டு நாம் நம்மளுடைய போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். எனவே தான் இருக்கின்றதெல்லாம் தக்க வைக்க முடிகிறது. இப்பொழுது நடந்து முடிந்த ஒப்பந்தமும் இதுதான். நாம் திமுகவோடு தோழமை கொண்டு வேண்டிய கூட்டணி ஆட்சி அல்ல. திமுக அரசோடு நாம் கூட்டணி ஆட்சி என்று சில பேர் வெளியில் பேசிக்கிறாங்க. அது கூட்டணி ஆட்சி அல்ல, அது தனி ஆட்சி. நாம் மந்திரி சபையில் இல்லை. அரசாங்கம் செய்யக்கூடிய எந்த கமிட்டியிலையும் நாம் நம்மளுடைய ஆலோசனையை கேட்டு அவங்க செய்யறது இல்லை. நாம் தோழமையோடு தொகுதி உடன்பாடு கண்டோம். நம்ம ஒரு 6 தொகுதியை போட்டிக்கிட்டோம். மற்ற தொகுதியில் அவங்களுக்கு நம்ம ஓட்டு போட்டோம், அவங்க நம்மளுக்கு ஓட்டு போட்டாங்க. அதான் அதோட முடிஞ்சு போச்சு. ஆனால் வெளியில் என்ன சொல்கிறாங்க? நம்மை விமர்சிப்பவர்கள் ஏன் விமர்சிக்கிறார்கள்? இந்த போராடக்கூடிய இந்த சக்தியை மழுங்கடிக்க வேண்டும். அதற்கு பின்னால் ஒரு அரசியல் இருக்கிறது. இவ்வளவுக்கு பிறகும் CITU போராடி கொண்டிருக்கிறது. அப்போ போராடுகின்ற இந்த சக்தியை மழுங்கடிக்க வேண்டும் அல்லது பலவீனப்படுத்த வேண்டும். அப்படி பலவீனப்படுத்துவதன் மூலமாக அது கார்ப்பரேட்டுகளுக்கு பயன் தரும். அதுதான்